முடியல அப்படின்னா என்ன சார் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருமா? அப்போ இதை பேஸ் பண்ணி யார் எடுத்தா ஒரு முடிவு சரியா இருக்கும்? கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு அமோக ஆதரவு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் போடுறார். ஒரு நியூஸ் வெளியில வருது, பதறாங்க டிஎம்கே. அந்த பதட்டத்தினுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க. மீனவ மக்கள் சந்திக்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். எனக்கு பொதுவா இறை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றுற அளவுக்கு மனசு வச்சிருக்கீங்களே, நீங்க தான் உண்மையான வாழும் கடவுள்கள். மீனவ மக்கள் உங்களை தான் கடவுளாக நான் பார்க்கின்றேன். தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார். நீங்கள் அவருக்கு என்றைக்கும் துணை நிற்பீர்கள் என்று நம்புகிறேன். என்ன போட்டிருக்கு? ஐயா மீனவ சொந்தங்கள் நீங்க தான் ஐயா. எனக்கு பொதுவா கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. மறுக்கா சொல்லுங்க, எனக்கு கடவுள் மேல ஐ எம் a proud Christian சொன்னது நீங்க தானே சார்? மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு அது அந்த டைம்லங்க. இப்ப கடவுள் மேல நம்பிக்கையில நீங்க நம்பணும். நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க நம்பித்தான் ஆகணும். சரி நம்புறோம். எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை கிடையாது. சரி என்ன சொல்ல வாரீங்க? மீனவர்கள் தப்புனா தப்பு, கரெக்டா கரெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். அவங்க தான் எங்களுக்கு எல்லாம். நாங்க அவங்களுக்காக இருப்போம், நீங்க எங்களுக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மறைமுகமா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற இதே டைலாக். சேம் டைலாக ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி இதே உதயநிதி அவர்கள் பேசி நான் கேட்டேன். எங்க தெரியுமா? அதே வக்பு வாரியம் நடத்தின இஃப்தார் நோன்பு முறித்தல், அதுல இஸ்லாமியர்களுக்காக நாங்க வேலை செய்யறோம், எங்களுக்காக இஸ்லாமியர்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த இடத்துல இஸ்லாமியர்களை தூக்கிட்டு மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் போட்டிருக்கு, அவ்வளவுதான். மீனவர்களுக்காக நாங்க வேலை செய்வோம், மீனவர்கள் நீங்க எனக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி நாளைக்கு விவசாயிகள் யாராவது பார்த்தா, விவசாயிகளுக்காக நாங்க வேலை செய்வோம், விவசாயிகள் எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்காக நாங்க வேலை செய்வோம், வியாபாரிகள் எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். வட்டிக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்காக நாங்க வேலை செய்யணும், வட்டிக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்க எங்களுக்காக வேலை செய்யுங்க. சாராயம் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னால் விஜய் அவர்கள் சொன்ன சொல்லுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்களேன். விஜய் அவர்கள் சொல்றாரு, அங்க நடக்குது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் நடத்துறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இனி விஜய் அவர்கள் ஏதாவது சொல்றதா இருந்தா பப்ளிக்கா சொல்லிருங்க. நாளைக்கு உங்களுடைய போராட்டம் எந்த இடம் அப்படின்னு சொன்னாலே அங்க போராட்டமே இல்லாத மாதிரி ஆளும் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல டாக்டர் சர்மிளா மாதிரியான ஆட்கள், 3ஆம் தர பேச்சாளர்கள்லாம் வந்து விஜய் அவர்களை கடிச்சு கொதரும் போது சும்மா விட்டுருவாங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய தீவிர விசுவாசிகள், நீங்க எல்லாம் காசு கொடுத்தாதான் கூட்டத்தை கூட்ட முடியும். இந்த பக்கம் அப்படி கிடையாது. 2000 ரூபாய் டிக்கெட்னாலும் சொந்த பணத்தை வாங்கி செலவழிக்கக்கூடிய கூட்டத்தை நீங்க பகச்சிக்கிட்டு, அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளையும் நீங்க பார்த்துதான் ஆக வேண்டும். இத சர்மிளா மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. போக போக இன்னும் நிறைய பேர் பார்ப்பீங்க.